அவள் லேடி ஆஃப் டியூ. அன்னையின் வரலாறு 15ஆம் நூற்றாண்டில் ஒரு வேட்டைக்காரர் அல்மாண்டே கிராமத்திற்கு அருகிலுள்ள பெரிய காடுகளை அணுகிய போது நகருக்கு 3 மைல்கள் நடந்த பிறகு அவர் மிகவும் சோர்வாக இருந்தார். அங்கே காட்டில் பனியால் மூடியிருந்த அப்பாரிசன் மரத்தின் அருகே சுரூபம் இருந்ததை அந்த வேடன் கண்டறிந்தார். அந்த அன்னையின் சுரூபத்தின் அழகு உடனடியாக அனைவராலும் பாராட்டப்பட்டது. ஈரமான வானிலை இருந்த போதும் அந்த சுரூபம் சிறந்த நிலையில் இருந்ததை மக்கள் கண்டு ஆச்சரியப்பட்டனர். அவர் கண்டறிந்த காலத்திலிருந்தே பனிப்பெண்மணி மாதாவின் மீதான பக்தி தீவிரமானது. ஒரு சிறந்த கிரீடம் அணிந்து அவர் தனது புகழ்பெற்ற சரணாலயத்தில் தொடர்ந்து வணங்கப்படுகிறார். அங்கு அடிக்கடி ஊர்வலங்களும் நடக்கும். காலப்போக்கில் அங்கு இருந்த அசல் தேவாலயம் பழுதடைந்தது. ஆனால் பின்னர் ஒரு அற்புதமான பாணியில் மீண்டும் கட்டப்பட்டது. மரத்தின் தண்டு கவனமாக தக்க வைக்கப்பட்டது. அன்னையின் புகழ் எங்கும் ஓங்கப்பட்டது. அன்னையை நாடி வந்த அனைவரும் அன்னையின் அன்பையும் பரிந்துரையையும் வேண்டி மன்றாடினர். பிரைஸ் தி லார்ட்.